வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த பரந்தூர் ஏர்போர்ட், அதாவது சென்னையோடைய ரெண்டாவது ஏர்போர்ட் வருது இல்லையா, கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு, அந்த ஏர்போர்ட்டை வந்து அந்த சைடு போய் பார்க்கலாம், லேண்டு வந்து வீடியோ பண்ணலாம் அப்படி சொல்லி வந்தோம். ஸோ லக்கிலி நாங்கள் வந்து அது போகிற ரோட்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஷூட் பண்ணோம், ஒரு காம்பவுண்ட், அதாவது கேட்டட் பிளாட்டட் கம்யூனிட்டி. அந்த வீடியோ செப்பரேட்டாக இருக்குது, அது ஆன் ரோட்லேயே இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பரந்தூருக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா அது வழியாக தான் போகணும், அது வழியாக தான் வரணும். சரி, பக்கத்தில் எதாவது இருக்கான்னு பார்த்தா பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு 27 ஏக்கர்ஸில் ஒரு பெரிய ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட் இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்ததுலேருந்து ஒரு 5 மினிட்ஸ். ஸோ இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ரீச் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப க்ளோஸ் பை ஏரியா. இது வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு லேண்ட் பார்சல் ஆயிடுச்சு. இப்போது சென்னையில் நீங்கள் லேண்டு வாங்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சென்னையில் வந்து நீங்கள் ஏர்போர்ட் இருக்குது, ஏர்போர்ட் மீனம்பாக்கத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாம்பரம், குரோம்பேட்டு, இந்த பக்கம் கிண்டி, இங்கே தான் பயங்கரமாக டெவலப் இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காது. ஸோ அதே மாதிரி கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் எப்படி வந்து சூரியன் பூமி ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கோ, எனக்கு ரொம்ப கிட்ட இருந்தால் சூடு ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப பின்னாடி இருந்தாவே ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி இது கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு அபரிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும். ஒரு 10 இயர்ஸ் டவுன் தி லைன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 100% வந்து ஒரு அப்ரிஷியேட் ஆகக்கூடிய ஒரு பிளாட்ஸ் இருக்குது. இங்கே ரொம்ப ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் பார்த்ததில் நம்பகமான யாராக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்ததுல ஒன்று நாங்கள் வீடியோ பண்ணோம். நீங்கள் தனியாக அது ஒரு வீடியோவில் இருக்குது, நான் அந்த வீடியோ கூட இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு இடம். ஸோ அது வந்து 2250 rupees அட் த மூமெண்ட், செப்டம்பர் மாதம் ப்ரைஸு பயங்கரமாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனுடைய டெவலப்மெண்ட் வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸு அங்கேருந்து. இது வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஸோ இங்கேயும் அங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம். ட்ரெயின் வாட்டர் ஸ்ட்ராம் இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. இதில் வந்து ஒரு பெரிய இடம், பார்க், 2 பார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரோட்ஸ் எல்லாமே நல்ல ப்ராட் ரோட்ஸ் டீசெண்டாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். 200+ இருக்குது உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிளாட்ஸ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 480 பிளாட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு 200 பக்கமாக வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இங்கே வந்து பிளாட்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு 1800 வந்து இப்போதைக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ஸோ என்னுடைய சஜஷன் வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் வந்தீங்க அப்படின்னா வளரக்கூடிய இடத்த ஐடென்டிஃபை பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஜாக் பாட்டு. இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. இங்கே இருக்குது, இங்கேருந்து கடற்கடன் ஏறும், இதான் பேஸ்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து கடற்கடன் ஏறும், அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்குது. அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வருஷம், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், தண்டலம் இந்த ஏரியாவில் வந்து ஏர்போர்ட் அந்த ரோடு ஒன்று வருது, சென்னை பெங்களூர் ஹைவே வருது. சென்னை பெங்களூர் ஹைவே இங்கேருந்து 1.2 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவே. நீங்கள் 3 ஹவரில் இங்கேருந்து பெங்களூர் போயிடலாம். அந்த புது ரோடு வருது தெரியுமா, நீங்கள் அப் டு டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நியூஸில். அந்த ரோடு இங்கே தான் வருது. இன்ஃபேக்ட் நாங்கள் அங்கே போடும் போது அந்த ரோடு நடுவில் தான் வந்து லெஃப்ட் ரைட்டில் தான் அங்கே பிளாட்ஸ் போட்டிருந்தோம். 350 ரூபாய்க்கு போட்டிருந்தோம் ஸ்கொயர் ஃபீட் அந்த டைமில். இப்போ அங்கே அதெல்லாம் அவைலபிலிட்டியே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், 1.5 வருஷத்தில் 1800 வருது. ஐ டோன்ட் நோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நம்மளால் வந்து ப்ரொடிக்ட் பண்ணவே முடியல. ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட் டைமாக ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஹாப்பி ஹோம்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். ஒரு 400க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ், தொடர்ந்து ஒரு 1000 ப்ராப்பர்ட்டிஸு கனெக்ஷனில் எல்லா விதமான எல்லாருக்குமான பட்ஜெட்டில் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக போய் நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வெயிலில் மயில நீங்கள் அலைய தேவையில்லை. வீட்டில் உட்காந்து படிய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போய் வந்து வாங்கலாம். ரொம்பவே உங்களோட அலைச்சலை மிச்சப்படுத்தும். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ. 99% ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து ப்ரோக்கரேஜ் எதுவும் கிடையாது. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக சேல்ஸ் மேனேஜர்கிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசிக்கலாம். அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வைக்கலாம். ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸாக இருந்தாலும் நீங்களும் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னா ஹாப்பி ஹோம்ஸ் தொடர்புகளுக்கு நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஹாப்பி ஹோம்ஸ் மூலியமாக விற்று பயனடைச்சிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இந்த சின்ன வீடியோஸ்லாம் போடுறோம், நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணலாம். கம்மிங் பேக் டு திஸ் பிளேஸு, அங்கே பாருங்க, அங்கே ஒரு பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உள்ளே வரும்போது பார்த்தோம், இந்த ஏரியா ஒரு காமான ஒரு ஏரியாவாக இருக்குது. தண்ணி பிரச்சனை இல்லை. நிறைய பெரிய பங்களா டைப் வீடுலாம் வந்து இங்கே கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 60% வந்து இன்வெஸ்டர் தான் பண்ணுறாங்களாம், வெளி இடங்கள்லேருந்து, NRIஸ்லேருந்து. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஏர்போர்ட். உள்ளூரில் இருக்கிறவங்க, இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களும் இங்கே இடத்த வந்து ஒரு 40% ரிமைனிங்கில் வாங்கி போடுறாங்க. அப்படி வந்து வீடு கட்டினவங்க தான் இங்கே. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 10 இயர்ஸில் ஒரு மினிமம் 100% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இயர் வந்து ஒரு 10% அப்ரிசியேஷன் நான் சொல்கிறது மினிமம். ஆனால் வந்து அதுக்கு மேலே தான் இருக்குது. நான் சொல்கிறது வந்து மினிமம் நம்பர் சொல்கிறேன். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனடியே வந்து பாருங்கள். லக்கீலி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை வந்து பார்க்கும்போது இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா
ஹாப்பி ஹோம்ஸ் மூலியமாகவே நீங்கள் 2 சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே டைட்டில் ஸ்ட்ராங்கானது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, டாக்குமெண்ட் கிளியரு. ஸோ இந்த பிளாட்டு இன்னொன்று அங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ஒரே நாளில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஓவர் ஹெட் டேங்க் போட்டிருக்காங்க. வாட்டர் கனெக்ஷன் வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து கம்பல்சரியாக இருக்குது, மார்க்கிங்கோடு இருக்கிறதோட இருக்குது. ஆர்ச் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒன்ஸ் அகேன் ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தாம்பரம், ஒரு செங்கல், ஒரு குரோம்பேட்டு, ஒரு கிண்டி மாதிரியான ஏரியாவாக இருக்கும். மீனம்பாக்கத்துக்கு நடுவில் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் விஷுவல் பண்ணிங்க அப்படின்னா பரந்தூர் ஏர்போர்ட்டு நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் நம்ம வந்து என்ன வரை ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் அது வரதான் போகுது. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து இந்த ப்ரைஸுக்கு வாங்க முடியாது. ஸோ தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் கரெக்டான இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அது கரெக்டான டைமில் வாங்கி போடுறது தான். இப்போ இது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் வாங்கி போட்டுட்டு அதனுடைய வேலை வேறது வந்து வேறு கதை. அதெல்லாம் வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் அ பட்ஜெட்டு, நீங்கள் வந்து ஒரு இடம் வந்து நீங்கள் வாங்கி போடலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் வச்சு ஒரு 10 இயர்ஸ், ஒரு 7 இயர்ஸ், ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு. டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹாப்பி ஹோம்ஸில் நாங்கள் இதையே வந்து இந்த ரெஃபரன்ஸை வந்து இங்கே வேறு ஏதாவது வந்தோன்னா இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எப்படி வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 350 rupees இருந்த ஒரு லேண்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1800 பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரோடு இங்கே தான் கனெக்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் 1.2 கிலோமீட்டர்ஸில் தான் அந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ் கயோட் ஆகுது. அப்போ வந்து இங்கே வரப்போகுது, இதுதான் பிளானு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாம் ரெடி ஆகி இப்போ ரோடுக்கு நடுவில், இப்போ இன்ஃபேக்ட் அதுக்கு நடுவில் தான் நாங்கள் வந்து டாச் பண்ணி இந்த ரோடெல்லாம் டைவர்ஷன்லாம் எடுத்துலாம் வந்தோம். வந்ததுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we are here to help you. உங்களுக்கு லேஅவுட்ஸ் வேணும், உங்களுக்கு ஃபேஸிங் வேணும், உங்களுக்கு வந்து கூகுள் மேப் வேணும், எனி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா தயங்காதீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இமீடியட்லி ஆன்சர் த ஃபோன் அண்ட் நீங்கள் மெசேஜ் கூட நீங்கள் அனுப்பலாம். வேறு எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உங்களுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். I'll see you in the next video.